வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பேசுறதுக்கும் இந்த வீடியோக்கும் வந்து சம்மந்தம் இல்ல. சும்மா ரேண்டமா தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆனா வந்து நெறைய பேர் என்கிட்ட இந்த மெசேஞ்சர்ல வந்து கேட்குறீங்க. டிஎம் பண்ணி கேட்குறீங்க. இந்த மாதிரி ஜெர்மனிக்கு எப்படி வரது? வேலை ஈஸியா கிடைக்குமா? B1 கண்டிப்பா படிக்கணுமான்ட்டு. ஆமா, கண்டிப்பா B1 படிச்சிருக்கணும். அதாவது ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னாக்கா, ரொம்ப கஷ்டம் சர்வைவ் பண்றது. ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தெரியும். பட் ஆனா அவங்க வந்துட்டு அவ்வளவா அத பிக் பண்ண மாட்டாங்க பேசுறதுக்கு. ஆனா வந்து ஜெர்மன் வந்து டெஃபினட்டா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாரியே வேலை ஈஸியா கிடைச்சிருமான்னு கேட்டிங்கனாக்கா, டெஃபினெட்லி நோ தான். நான்லாம் வந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுமே வந்து இன்னுமே வந்து சும்மா தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து C2 லெவல் அளவுக்கு கேட்குறாங்க லாங்குவேஜு. ஸோ அதனால இந்தியால நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இங்கலாம் வந்து அது ஒண்ணுமே கிடையாது தாங்க. ஸோ நம்ப வந்து இங்க வரோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு நம்ப வந்து ரெடி பண்ண வேண்டியது வந்து நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில் தான் வந்து டெவலப் பண்ணணும். அதே மாரியே நம்மளுடைய ப்ரொஃபஷன் வந்து இங்க ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கிறது வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அது வந்து நம்மளுக்கு எப்படி செக் பண்ணணும்னாக்கா, நம்ம இங்க வந்தோனே அகென்டூர் ஃபார் ஆர்பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் சென்டர் மாரி இருக்கும். அங்க தான் நம்ம போய் வந்து நம்ம இது பண்ணணும். நம்பளுக்குன்னு ஒரு பெர்சனல் பெராட்டர் வந்து குடுப்பாங்க. அதாவது பெர்சனல் அட்வைசர் மாரி. அவங்க நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாமே எப்ப வரும் அப்படின்னாக்கா, நம்ம B2 லெவல் அட்லீஸ்ட் B1 லெவல் வந்து முடிஞ்சிருந்தா தான் அங்க வந்து அப்ளை பண்றதுக்கே எலிஜிபிள். அதனால B1 இல்லாம வராதீங்க.